இப்ப சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வா, அல்லாஹ்வின் பக்கம் வா, அங்கதான் உனக்கு நிம்மதி இருக்கு. தொழுகைக்கு வா, அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு. உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிக்க முடியலையா, சுஜூதுல விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நினைவுல அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அவனுடைய நினைவுல தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு. அல்லாஹ்வுடைய அமைதியை நோக்கி தான், அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான். சோதனையிலிருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும்? இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும்? யாருடைய கையில இந்த இருளை, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும்? எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும்? அல்லது இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ். அவனின் பக்கம் தான் போவான். ஷைத்தானை நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சுக் கொள்வாங்க. சோதனை வந்தவன் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ்வின் பக்கம் போய் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய, அதுல நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான். இதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பாடு.